இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகள் இடையே நடைபெறும் பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் கிரிக்கெட் ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா 5 போட்டிகள் கொண்ட 2 அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடர் வர 22ஆம் தேதி பர்த் மைதானத்துல நடைபெற உள்ளது. ஏற்கனவே நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல படு தோல்வியை சந்தித்த இந்திய அணி பாத்தீங்கன்னா பார்டர் கவாஸ்கர் டிராபியை வெற்றியுடன் தொடங்க வேண்டும் அப்படின்ற முனைப்புலமே தீவிரமாக பயிற்சிகளையுமே மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதே போல தங்களுடைய சொந்த மண்ணில் நடைபெறுவதால வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற முனைப்புல ஆஸ்திரேலிய அணியுமே தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு அண்மையில 2வது குழந்தை பிறந்த நிலையில அவர் தன்னுடைய குடும்பத்துடன் நேரத்தை செலவிடும் விதமாக முதல் போட்டியில ரோஹித் சர்மா விளையாட மாட்டார் அப்படின்ற நிலை இருந்தது. அதே போல காயம் காரணமாக அவதிப்பட்டு வந்த ராகுலுமே முதல் போட்டியில விளையாடுவாரா அப்படின்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில எழுந்திருந்தது. மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான சுப்மன் கில் கட்டவரல் காயம் காரணமாக விளையாட மாட்டார் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில இந்திய அணியுடைய நட்சத்திர ஆட்டக்காரரான ராகுல் ஞாயிற்றுக்கிழமை சுமார் 3 மணி நேரம் வலைப்பயிற்சியில ஈடுபட்டதால அவர் முதல் போட்டியில விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல முதல் போட்டியில ரோஹித் சர்மா விளையாடாத பட்சத்துல இந்திய அணியுடைய வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா அணியை வழி நடத்த வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. ஆகையால முதல் போட்டியில கண்டிப்பாக இந்தியா ஒரு பலமிக்க அணியாக தான் களமிறங்குறாங்க. வெல்வாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணியும் பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.